இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஒரு த்ரில்லர் படமான பழக்கு படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாம இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா பூமிக்கு வெளியில இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு விஷுவலா காமிக்கிறாங்க. அது கூடவே பூமி எப்படி இருக்கும், அது எந்த மாதிரியான தோற்றத்துல இருக்கும் அப்படின்னு மாதிரியும் நமக்கு காமிச்சிட்டு ஜூம் பண்ணி கொண்டு போறாங்க. அப்படியே கட் பண்ண கேரளால இருக்க ஒரு பகுதியை காமிக்கிறாங்க. சுத்தி காடுகள் நிறைஞ்ச இடம். அதுல பாத்தீங்கன்னா கல்குவாரி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்க்கு ஒரு கார் வேகமா போய் நிக்குது. அண்ட் காருக்குள்ள இருக்க நபர் பேர் பாத்தீங்கன்னா சித்தார்த் அப்படின்றது. அவர் தன்னோட மனைவி கூட பேசிக்கிட்டு இருக்கத நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் இந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் போகிட்டே இருக்கும். அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லும் அப்படின்னா இவருக்கும் இவரோட மனைவிக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை. அதனால மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இவர் அது எல்லாத்துக்கும் தடையா நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அதனால அவங்க போன் பண்ணி உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது, டிவோர்ஸ் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கோர்ட்டு பக்கம் வராம தள்ளி அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அவர் கேட்கிறார். அண்ட் இவர் ஒரு அட்வொகேட்டும் கூட. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கன்சிடர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா இவர் வேற ஒரு பெண் கூட தொடர்புல இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. வாழ்க்கை சந்தோஷமா போய் இவங்களுக்கு தாரா அப்படின்னு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அண்ட் இதுக்கு நடுவுல தான் இவர் சரியில்லாம போனது, வேற பெண்ணோடு இருக்கிறது அப்படின்னு மாதிரி வாழ்க்கை கொலாப்ஸ் ஆகி இப்படி ஒரு நிலைமையில வந்து நிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் இவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரிலாம் ட்ரை பண்ண அவங்க அம்மா பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடுறாங்க. அண்ட் இதோட முடிவுல கால் டிஸ்கனெக்ட் ஆகுது. அண்ட் இவர் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு நான் சைன் போடுறேன் அப்படின்னு மாதிரி ஃபைனலா பேசிட்டு வைக்கிறாரு. அண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஒரு பாதையை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாதையில பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வேகமா நடந்து வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா பொறுமையா வராங்க. பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் தூக்குது. அம்மா தட்டி விட்டுட்டு எழுந்து நிக்கிறாங்க. அண்ட் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துகிட்டே இருக்க பின்னாடி அந்த சித்தார்த்தோட கார் இருக்கு இல்லையா, அந்த கார் அங்க வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க முன்னாடி மறுபடியும் பொத்துன்னு மயக்கம் போட்டு விழ அவர் நிறுத்துறாரு. ஓடி வந்து என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, வாங்க என்னோட கார்ல டிராப் பண்ற அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவங்க முதல்ல ஏறல. கொஞ்ச தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் விழுறாங்க. அவர் ஓடி வந்து என்னங்க ஆச்சு, அங்க என்னோட கார்ல போலாம், நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்ல அவங்க பொண்ணு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அப்படியே கட்டினா கார் வேகமா போய்கிட்டே இருக்க மாதிரியும் உள்ள இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் சித்தார்த் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குழந்தைகிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்களோட அம்மாவும் அவங்க பேச மாட்டாங்க, நீங்க காரை ஓட்டுங்க அப்படின்னு ஒரு பதில கொடுக்குறாங்க. அண்ட் சித்தார்த் அந்த குழந்தை பேச முடியாது போல அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிட்டு அம்மா எங்க போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுங்க அப்படின்னு மாதிரி பேச்சு கொடுக்குறாரு. பதில் வர்ற மாதிரியே தெரியல. அந்த குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்து மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து இவரோட காரை பாத்தீங்கன்னா ஒரு நபர் வேகமா வண்டியில இருந்து வழி மறிக்கிறாரு. இறங்கு அப்படின்னு வர உள்ள இருக்க லேடிய சொல்ல இவர் என்னன்னு கேட்கிறாரு. நான் அவளோட ஹஸ்பண்ட், பக்கத்துல இருக்குது என்னோட குழந்தை, இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு மாதிரி அந்த லேடி இறங்க சொல்ல அவங்க இறங்கல. தன்னோட குழந்தை கிட்ட போறாரு. இறங்கு அப்படின்னு மாதிரி அதட்டி சொல்ல அந்த குழந்தை இறங்குது. தன்னோட வண்டியில ஏறி உட்காந்துருது. அண்ட் இவரும் தன்னோட மனைவி கிட்ட போக அவங்க வேற வழி இல்லாம இறங்குறாங்க. இவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. வண்டியில ஏறி போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களோட பை பாத்தீங்கன்னா ஒண்ணு கீழே விழுந்துருது. இதை இவர் கவனிக்கிறாரு. அப்படியே நின்னுகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து உங்களோட ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க போன் பண்றாங்க. எங்கடா இருக்க, எப்போ என்ன மீட் பண்ண வர அப்படின்னு மாதிரிலாம் கேட்க இவரு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாதிரியான சம்பவம் நடந்தது. ஒரு அம்மா ஒரு குழந்தை நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஒத்துன்னு விழுந்தாங்க. நான் பார்த்து லிப்ட் கொடுத்தேன். அவங்களோட கணவர் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் வந்து கூட்டு போனாரு. அவர் பார்க்கவே ஆள் சரியில்லைன்னு கேட்க பேசிக்கிட்டே, அதாவது எதிர்த்தரப்புல இருக்கவங்க சிரிக்கிறாங்க. அடுத்தவங்களோட பொண்ணாட்டிய வண்டியில கூட்டு போயிருக்கேன்னு சொல்ற, அவன் அடிக்காம போனானே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு கூட நீ எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவரு லொகேஷனை ஷேர் பண்ற, எனக்கு என்ன இடம் அப்படின்றது தெரியல. அவரை பார்த்தா, அதாவது கூட்டு போனவரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அவருக்கு அப்புறம் கால் பண்ற என்ன அப்படின்ற மாதிரி லொகேஷன் அனுப்பி விட்டுட்டு காலை கட் பண்ணிட்டு ஒரு பேக் ஒன்று விட்டு போனாங்களே அந்த லேடி, அதை போய் பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா சில சர்டிபிகேட் இருக்கும். அது கூடவே ஒரு அவார்டு வாங்கின மாதிரி ஒரு பொருள் இருக்கும். இது எல்லாத்தையும் பாக்குறாரு. கட் பண்ணி வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு நபருக்கு கால் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ரிங்கு போய்கிட்டே இருக்கு, எடுக்கல. இதனால இவர் கட் பண்ணிட்டு வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட இருந்து போன் வருது. சித்தார்த் அட்வொகேட் தானே, 35 வயசாகுது, நீ எங்க இருக்க அப்படின்றது எனக்கு தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ண இல்லையா, அந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்க இந்த மனுஷன் தொலை தயாரா இல்ல, யார் ராணி, எப்படிடா என்னோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ண நிலைமையிலும் இல்ல, ஒழுங்கு மருதியா அந்த நம்பரை நீ எங்க எடுத்த அப்படின்றத சொல்லுடான்னு சொல்ல இந்த மனுஷன் கேட்கிற மாதிரியே தெரியல. மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்க. சரி சித்தார்த், ஒரு 15
நிமிஷம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே நில்லு, நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண. இவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, என்னாச்சு யார் இது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் போன் பண்ணி நீ அனுப்பிச்ச லொகேஷனை நான் செக் பண்ணி பார்த்தேன்டா, உடனடியா அங்க இருந்து வந்துரு, அந்த இடம் ஒரு மாதிரி நட்டோரியஸ் பிளேஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிறது உனக்கு ஆபத்து, வந்துடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மனுஷன் கேக்குறதா தெரியல. வண்டியை திருப்பிக்கிட்டு அந்த லேடியோட உடைமைகள் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. ஆனா அதுல சில டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் பார்த்திருப்பாரு. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும், நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போனை வச்சுட்டு இவர் மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த குழந்தையும் லேடியும் கூட்டு போன ஒரு பைக்ல தான் கூட்டு போனாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பைக் கீழே விழுந்து கிடக்குது. இவர் இறங்கி பாக்குறாரு, சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பயங்கரமான சண்டைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. கணவர் பாத்தீங்கன்னா நீ இதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா போன அந்த நபர் இருக்காரு இல்லையா, அவர் பயங்கரமான சண்டைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னோட மனைவியை போட்டு பயங்கரமா திட்டுறாரு, நீ இருக்கிறவளே எனக்கு பிரச்சனை தான், எங்கேயாவது போய் தொலைடி அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்து அப்படிலாம் திட்டிக்கிட்டே இருக்கு. அவங்களும் பதிலுக்கு என்னோட அம்மா உன்னை கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி பல முறை சொன்னாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் இப்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பங்குக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் கைகலப்புல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த லேடி தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரியும் இவர் தடுத்து விட்டு மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் குழந்தை பார்த்து என்ன பண்ணதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்க. அந்த சமயம்னு பார்த்து அந்த சித்தார்த் இருக்கார் இல்லையா, அவரோட என்ட்ரி இதை பார்த்ததும் அந்த லேடியோட கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா போய் நின்றுட்டாரு. அந்த லேடியோ இவரை பார்த்து, அதாவது சித்தார்த்தை பார்த்து நின்றுகிட்டே இருக்க. சித்தார்த் எடுத்துட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா நான் பேசி உதவுவா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த மனுஷன் அதாவது அந்த லேடியோட கணவர் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கு தெரியும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பான்னு சொல்ல, இல்ல பிரதர் நான் அட்வொகேட் தான், ஏதோ இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்ல, அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், உன் வேலை முடிஞ்சதுல நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி மறைக்க சொல்லி அனுப்ப. இவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம அந்த லேடியை பாக்குறாரு. அந்த லேடியும் பாத்தீங்கன்னா சார் நீங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அமைதியா வந்துகிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவரோட தெரிஞ்ச வட்டாரத்துக்கு பாத்தீங்கன்னா போன் பண்ணி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று, இவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அங்க ஒரு லேடி பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைய கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதே லேடி மாதிரி இவங்க தெரியுறாங்க. அந்த குழந்தையோட செயல் இந்த குழந்தைகிட்ட தெரியுது, கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து கீழே அந்த வீட்டுல இருந்து சத்தம் கேக்குது. இவரு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓடி போய் பார்க்க அந்த கணவர் அந்த குழந்தை ரெண்டு பேரையும் உள்ள பூட்டிட்டு அந்த லேடி பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவர் ஓடி போறாரு, அந்த தடுத்து நிறுத்துறாரு. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்க நிலையில ஆடிடுறாங்க. அவங்கள புடிச்சு உட்கார வச்சுக்கிட்டே இருக்க. உள்ள கணவர் என்னாச்சு கதவு திறடி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. கதவு திறந்து விட்டுறாரு. வேகமா வந்து என்ன காரியம் பண்ண அப்புறம் என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம், நான் உங்களுக்கு இன்டர்மீடியேட்டா செயல்படுறேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் கை எடுத்து கும்பிட்டு முதல்ல நீங்க இருந்து கிளம்பு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீனா அவளுக்கு ரகசிய புருஷனாடா அப்படின்ற மாதிரி இவரை கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கு. இவர் பேசலான்னு வராரு. அந்த சமயம்னு பார்த்து இவரோட மனைவி கிட்ட இருந்து கால் ரிசீவ் ஆகுது. அந்த கால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தனியா போய் பேசுறாரு. இவரோட மனைவி அந்த மியூச்சுவல் டிவைஸை கொடுக்கணும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு மாதிரி கடுப்புல தான் இருக்காரு. என்னால வர முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி வாய்க்கும் வந்தபடி எல்லாம் பேசிட்டு அவங்கள கரிச்சு கொட்டிட்டு போனை கட் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த காட்டு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பாக்கிறதுக்கு போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கும். அதுல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. மெயின் நாள் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கா இல்லையா, அந்த நபரை தான் இருப்பாரு. அவர் வந்துகிட்டே இருக்காரு. நம்ம சித்தார்த் காரை நிறுத்திட்டு போனாரு. அங்க வந்து பாக்குறாரு, நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. அண்ட் சித்தார்த்தோட கார்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த காரை உடைக்கலான்னு போக அந்த சமயம்னு பார்த்து சித்தார்த் ஓடி வர்றாரு. யாரா என் காரை உடைக்கிறது அப்படின்ற மாதிரி பதிலுக்கு சண்டைக்கு போகலான்னு ட்ரை பண்ண அந்த கண்ணாடிக்காரர் இருக்கா இல்லையா, கண்ணை காமிச்சு சித்தார்த் கொஞ்சம் அமைதியா இருக்க முடியுமான்னு கேட்க அமைதியாயிட்டு அங்க இருக்க எல்லாருமே பிடிச்சி நீ ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ண இல்லையா, அந்த நம்பர் யாருது, அந்த நம்பர் நீ எங்க இருந்து எடுத்தன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா சொல்ல தயாரா இல்ல. இதனால கோபம் அடைஞ்ச அந்த நபர் பாத்தீங்கன்னா உனக்காக லாஸ்ட் ஒரு வாய்ப்பு தர சொல்ல முடியுமான்னு கேட்க அமைதியா இருக்காரு. ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி காலை 2 சைடு பாத்தீங்கன்னா கயிறால கட்டி போட்டுட்டாரு. ஒரு கால் இவரோட காலையும் இன்னொரு கால் இவங்க வந்தாங்க இல்லையா அதுலயும் மாட்டி விட்டுறாங்க. புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்க வழியில துடிக்கிறாரு. சொல்லிடுற அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த நம்பரை எங்க இருந்து எடுத்து கான்டாக்ட் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி தன்னோட உடைமைகளை விட்டு போயிருப்பாங்க இல்லையா, அப்போ அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டுல அந்த நம்பர் கிடைச்சிருக்கும். அதை கான்டாக்ட் பண்ணிருப்பாரு. அது மூலமா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ அந்த லேடியை பிடிச்சாதான் இந்த கண்ணாடிக்காரருக்கு என்ன விஷயம் அப்படின்றது புரியும். இதனால ஹீரோவை அவங்க கூட்டு போகும்படி சொல்ல இவர் கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த லேடியோட வீட்டுல
பாத்தீங்கன்னா சண்டை எல்லாம் சமாதானம் ஆயிட்டு இருக்கும். அவங்களோட வீட்டுல எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சித்தார்த்தோட என்ட்ரி. அந்த குழந்தை பார்த்து அமைதியா நிக்க அந்த லேடி வராங்க. என்னாச்சு, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்க பின்னாடி இருக்க அந்த 4 பேரும் என்டர் ஆகுறாங்க. இவங்க தானா எங்களோட வீட்டுல இருந்தா அதை எடுத்தியான்னு கேட்க அந்த கணவர் இருக்கா இல்லையா, இவன் எதுக்காக இங்க வந்தான், ரகசிய காதல் தான் வச்சிருக்க போலியாடி அப்படின்ற மாதிரி மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க கண்ணாடிக்காரர் அமைதிப்படுத்துறாரு கண்ணை காமிச்சு. அண்ட் சித்தார்த்தும் பாத்தீங்கன்னா நான் இவங்களோட பர்ஸ்ல இருந்தா எடுத்தேன், அதுல தான் அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண. அவங்க இதை மறுக்கிறாங்க. நான் எதுவும் வச்சில்ல, இவன் பொய் சொல்றான் போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சித்தார்த்த அந்த கண்ணாடிக்காரர் பாக்குறாரு. சித்தார்த் இவங்க பஸ்ல இருந்தா எடுத்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீயே கண்டுபிடிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சித்தார்த் பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு பொருளையும் எடுக்க போகும்போது அந்த லேடி இதை தொடாத அதை தொடாத, எங்களோட திங்ஸ்ல கை வைக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை அந்த கண்ணாடிக்காரர் பார்த்துட்டு தடுத்து விட்டுக்கிட்டே இருக்க ஒரு வழியா அந்த பர்ஸை பாத்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்தா அந்த நம்பர் எடுத்த அப்படின்ற மாதிரி பிரிச்சு கொட்டி அந்த நம்பரை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த லேடி அதை மறுக்கிறாங்க. மேபி இவன் எடுத்துட்டு வந்ததா இருக்கலாம், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டே இருக்க கண்ணாடிக்காரர் கடுப்பாக்குறாரு. அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கிறாரு. உண்மையை சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்க தயங்குறாங்க. இன்னொன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி அவரோட கையை கிழிக்கணும் அப்படின்னு மாதிரி போக ரத்தத்தை பார்த்தா அந்த லேடிக்கு பயம் போல ஒரு மாதிரி கதறாங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சீட்ல இருந்த நம்பர் அவங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை அடிக்கடி விசிட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இவங்களோட உடல்நிலை சரியில்லாததால அதை பத்தி நிறைய விசாரிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த லேடி தான் ஒருத்தரோட நம்பரை கொடுத்துட்டு போனாங்க. இது வரைக்கும் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணதே கிடையாது. அந்த லேடி யாரு என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, நான் அதை தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்டது இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்களோட கணவர் உச்சக்கட்ட கோபத்துக்கே போயிட்டாரு. யாரு எவருன்னே தெரியாதவங்க கூட பழக்க வச்சுக்கிட்டு இந்த நன்மைக்காடி வந்து நிக்க என்ன தொடர்புலையாடி இருக்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் முன்னாடி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க அவர் பொறுமையை இழக்கிறாரு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு தடுத்து விட்டாரு. மேலும் மேலும் மோதிக்கிட்டே இருக்கிறதால கன்னை வச்சு அந்த லேடிய முதல்ல ஒரு சுடு, ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்த இவங்களோட கணவர் அதை தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வர அவரையும் ஒரு சுடு, 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்த ஹீரோ பாக்குறாரு. அடுத்து நம்மளதான் போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி கண்ணை புடிங்கிட்டு அங்க இருக்காங்க இல்லையா அந்த குழந்தைய தூக்கிட்டு மாமா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடி போக கட் பண்ணி காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. உயிரை பணைய வச்சுட்டாங்க இல்லையா, தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை என்னோட அப்பா அம்மாவை நீ கொண்டுட்டல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேக்குது. இவருக்கு அது மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. அந்த குழந்தை பேசாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, பேசுறத கேட்டோன்னே நீ பேசுவியான்னு சொல்ல, நான் பேச மாட்டேன்னு எப்பவுமே சொன்னது இல்லையே, என்னோட அம்மா அப்பா கொண்டுட்டல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் ஒரு மாதிரி ஆக்குறாரு. நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த குழந்தை இவர் கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த சமயம்னு பார்த்து அந்த குழந்தையோட பேர் என்னன்னு கேட்க தாரா அப்படின்ற ஒரு பேர். இவரோட குழந்தை பேரும் தாரா தான் இல்லையா, இதனால தன்னோட குழந்தையா நினைச்சுக்கிட்டு தாரா கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன தொடாத, என் கிட்ட வராத அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. இவர் பின்னாடியே தாரா தாரா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல பூமியை காமிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி விஷுவல மறுபடியும் காமிச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ இவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவர் மனைவிக்கு உண்மையா இல்ல டிவோர்ஸ் ஆக போது, இவருக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா, அதே பிரச்சனை தான் இவர் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போனாரு அவங்களுக்கும் இருக்கு. சோ தன்னோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை சரி பண்றதை விட்டுட்டு மத்தவங்களோட வாழ்க்கையை சரி பண்ண போயிருக்காரு. அது மூலமா தான் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. கடைசியில தான் அதை ரியலைஸ் பண்ணி தன்னோட குழந்தையை தேடி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இதுக்கு நடுவுல இந்த நம்பர் உனக்கு எங்க கிடைச்சது, அது யாரு கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணாடிக்காரர் வந்திருப்பா இல்லையா, அவர் எதுக்காக வந்தாரு, என்ன தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத எங்கேயுமே ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இது சித்தார்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல நடக்கிற விஷயங்கள். அவருக்கு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. மேபி அவரோட மனைவி, அதாவது அந்த கண்ணாடிக்காரரோட மனைவி தான் காணாம போயிருப்பாங்க. அவர் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அசம்ஷன்ல எடுத்துக்கலாம். அண்ட் பூமியை காமிச்சதுக்கான காரணம் இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை இந்த பூமி அளவுக்கு நீங்க பெருசா நினைக்கலாம். ஆனா இந்த பூமியை பாத்தீங்கன்னா அண்டத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இதை பாத்தீங்கன்னா நமக்கு இன்டைரக்டா மென்ஷன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதாவது இதை தாண்டி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.